உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ஆதி தானே? பிபிஆர் ஸ்கூல்ல படிச்ச ஆதி தானே? பிபிஆர் ஸ்கூல்? ஆமா, நான் ஆதிதான். நீங்க? டேய் மச்சான், சுந்தர்ரா. சுந்தர்? வனிதா டீச்சர் பையன் சுந்தர்ரா. ஞாபகம் இல்லையா? என்ன மச்சான் மறந்துட்ட இப்படி? நீ, நானு, நம்ம அழகரு, உதயா, இன்பமணி எல்லாரும் ஒன்னா படிச்சமேடா. சுந்தர், எப்படா இருக்க? மச்சான் பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு மச்சான். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான். நீ ஃபாரின்ல இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம இன்பமணியை மதுரையில வச்சு பார்த்தப்பதான் நீயும் அழகரும் ஒன்னா இருக்கீங்கன்னு சொன்னான். அழகர்? ஆமா மச்சான், நீ அழகர் வீட்டுல தான் 6-7 மாசமா இருந்தேன்னு சொன்னான். அப்புறம் நானும் உதயாவும் உன்னை பார்க்க வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நான் அழகர் வீட்டுல இருந்தேனா? டேய், என்னடா தலையில அடிப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன பழசெல்லாம் மறந்துட்டு வெற்றி விழா கமல் மாதிரி ஆயிட்டியா என்ன? அப்படிலாம் இல்லடா. அது சரி, நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க வந்து செட்டில் ஆகி 10 வருஷம் ஆச்சு மச்சான். ஒரு MNC கம்பெனில சேல்ஸ் ஆஃபீஸரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ, ஓகேடா. சரி, அழகர் போட்டோ இருக்கா உங்ககிட்ட? ஏண்டா இத்தனை நாளா ஒன்னா இருந்துட்டு இப்ப அவன் போட்டோ கேட்டுட்டு இருக்க? இல்லடா, ஃப்ரெண்ட்ஸ் போட்டோலாம் இருந்தா பார்க்கலான்னு தான் கேட்டேன். நிறைய பேர் கான்டாக்ட்ல இல்ல மச்சான். நம்ம தேனி லட்சுமணா இருக்கால, அவன்கிட்ட இருக்கோம். வேணா கேட்டு நான் அனுப்ப சொல்றேன். சரி மச்சான், வீட்டுக்கு வா, பேசுவோம். என்ன லட்சுமி இது? நம்ம ஊரு முனீஸ்வர சாமி கதையாட்டம் என்னென்னவோ சொல்றீங்க? ஆமாத்த, எனக்கும் இதெல்லாம் கேக்குறப்போ ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. ஊர்ல மூளை குழம்பி போனாதான் நடந்ததெல்லாம் மறந்து போய் சுத்துவாங்க. இப்ப என்னடானா இதுக்கு ஆஸ்பத்திரிலாம் இருக்கா? முன்னாடி எல்லாம் காய்ச்சல் தலைவலின்னு வந்தா கஷாயத்தை போட்டு குடிச்சிட்டு கம்முன்னு கிடப்போம். இப்ப என்னன்னா முக்குக்கு முக்கு, புள்ள பெத்துக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, புள்ள பெறாம இருக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, தூக்கம் வர்றதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, இப்படி எல்லாம் விதவிதமா திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னவோ கரெக்ட் தான் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல நோய் வந்தாதான் ஹாஸ்பிட்டல் போனாங்க. இப்ப என்னடானா நோய் வராம இருக்க போறோம்னு சொல்லிட்டு நோயோட தான் சுத்திட்டு இருக்கோம். ஏன் பாரதி, அவன் தான் மறந்துட்டேன்னு சொல்றானே, நீ அதை கேட்டுட்டு அமைதியாவா வந்த? ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு நான் தாண்டா உன் பொண்டாட்டி, இதாண்டா உன் பிள்ளைன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னா மட்டும் என்னாக போது பாட்டி? அவர்தான் நான் வேண்டவே வேண்டாம் தானே இந்த முடிவுக்கே வந்திருக்காரு. எனக்கு என்னமோ நீ ஒரு வாட்டி அவன் கிட்ட பேசி பார்க்கலான்னு தோணுது பாரதி. என்னம்மா பேச சொல்றீங்க? நான் தான் பாரதி, என்னால் தான் உங்க அம்மா இறந்தாங்க. அதான் நீங்க இப்படி ஒரு ஆபரேஷனை பண்ணி உங்க ஞாபகத்துல அழிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்களா? செத்தப்புறம் நம்ம மேல விழுறது பூவா இருந்தா என்ன, கல்லா இருந்தா என்ன, நமக்கு என்ன தெரியவா போது? அது செத்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் பாரதி. ஆனா இப்ப இங்க யாருமே சாகல இல்ல, எல்லாரும் உயிரோட தானே இருக்கோம். ஆனா நான் நேத்தே செத்துட்டேன் பாட்டி. அவரு வாழ பிடிக்காம பிரச்சனை வந்து அவர் என்னை விட்டு போயிருந்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவரு நினைப்பிலேயே நான் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி இப்படி பண்ணிருக்காருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்ட மாதிரிதானே பாட்டி ஆகும். கோவத்துல செஞ்சது எல்லாம் காரணம் காட்டி பேசிட்டு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது பாரதி. நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வாழறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பாரதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க எதுவுமே காரணம் இல்லாம நடக்கிறது இல்ல. உனக்கும் ஆதிக்கும் வந்த இந்த பிரிவு இதுக்கப்புறம் உங்களை ஒண்ணு சேர வச்சு சாகர வரைக்கும் பிரிய விடாம இருக்கிறதுக்கு கூட இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம்ல. அவர் வாழ்க்கையில எனக்கு இனிமே இடம் இல்லைன்னு சொல்ல போய் தான் இவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிம்மதியா இருக்காரு. பாரதி, நான் சொல்றது புரியுதா? உனக்கு ஆதிக்கும் வந்த இந்த பிரிவு இதுக்கப்புறம் உங்களை ஒண்ணு சேர வச்சு சாகர வரைக்கும் பிரிய விடாம இருக்கிறதுக்கு கூட இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம்ல. அவர் வாழ்க்கையில எனக்கு இனிமே இடம் இல்லைன்னு சொல்ல போய் தான் இவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிம்மதியா இருக்காரு.
அவர் திரும்ப வந்து என் கூட வாழ்வாருங்கிறதெல்லாம் ஆனா ஒண்ணு மச்சான், நம்ம படிக்கிற டைம்ல உனக்கு வந்து லவ் லெட்டர்லாம் வச்சு ஒரு கடையை திறக்கலாம்ல, அவ்வளவு வந்திருக்கு. அது சாரி, உன்னை பத்தி கேட்கவே இல்லை பாரு. கல்யாணம் ஆயிடுச்சா மச்சான்? எத்தனை குழந்தைங்க? இல்லடா, இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன் மச்சான்? நம்ம செட்ல கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, தெரியும்ல. நீயும் சீக்கிரம் பண்ணிக்க மச்சான். டேய், போட்டோ கேட்டானே, என்ன ஆச்சு? இரு மச்சான், அவன் இன்னும் அனுப்பல. அவன் டிரைவிங்ல இருக்கான்னு சொன்னான், அனுப்புவான். சரி, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது பார்த்த? இல்ல மச்சான், நான் யாரையும் பார்க்கல. பார்க்கலையா? அனுப்பிடா மச்சான். ஆ, நிறைய போட்டோ அனுப்பியிருக்கான் பாரு. மச்சான் இங்க பாரு, உதயாவ பாக்கிறதுக்கு செம காமெடியா உட்காந்துட்டு இருக்கான் பாரு. டேய், அழகர் போட்டோவை காமிடா. என்னடா அப்ப இருந்து அழகர் அழகர்னு அவனை பத்தி கேட்டுட்டு இருக்க? இத்தனை நாள் அவங்க கூட தானே இருந்த, அப்புறம் என்ன? இல்ல மச்சான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கேட்டேன். இங்க பாரு, இது இன்பமணி, இது ஜெய் பாலாஜி, இது விக்னேஷ். இதோ வந்துட்டாருல்ல மிஸ்டர் அலங்காநல்லூர் கால அழகர். நீ அழகர் தான். பிபிஆர் ஸ்கூல்ல நீ நானும் ஒன்னா படிச்சோமே, ஞாபகம் இல்லையா உனக்கு? நான் உங்க ஃப்ரெண்டும் கிடையாது, என் பேர் அழகரும் கிடையாது, சரியா? என் பேர் காத்தவராய, என் பேர் கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா. கோயில்ல வச்சு அழகர் அப்படி இன்சல்ட் பண்ணிருக்க கூடாது. நான் மறந்துட்டேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? பாவம் அவன். அது தெரியாம தானே என்கிட்ட உரிமையா வந்து பேசியிருப்பான். அது புரியாம நான் அவனை இன்சல்ட் பண்ணிட்டேனே. என்ன மச்சான், அழகரை பார்த்தவன பிளாஷ்பேக்கா? டேய், நான் அழகர் கூட தான் 6-7 மாசமா இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் அப்பவே சொன்னேனே மச்சான், நம்ம இன்பமணிய மதுரையில வச்சு பார்த்தேன். அவன் தான் சொன்னான் நீயும் அழகரும் ஒன்னா இருக்கீங்கன்னு. அப்பவே வந்து பார்த்திருக்கணும், ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன் மச்சான். சரி மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.